பாகம் 2 அத்தியாயம் 103. அரண்மனைக்கு போகின்ற வழியில் இடது பக்கம் நின்ற மிக பெரிய மாளிகைக்குள் பெருந்தச்சர் நுழைய, அங்கு வாசலில் நின்ற இளம் சிற்பிகளும் கூலியாட்களும் காவல் ஆட்களும் எழுந்து நின்று கைகூப்பி வணக்கம் தெரிவித்தார்கள். கருவூர் தேவரை கண்டதும் இடுப்பு துணியை இறுக்கி காலில் விழுந்து நமஸ்கரித்தார்கள். தெருவில் போன கூட்டமும் அடுத்தடுத்த வீடுகளில் இருந்தவர்களும் கருவூர் தேவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு ஓடி வந்தார்கள். பெருந்தச்சர் கண்காட்ட மாளிகை வீரர்கள் ஜனங்கள் உள்ளே வராமல் தடுத்தார்கள். அவசியமான சிற்பிகளை மட்டும் உள்ளே விட்டார்கள். ஓய்வெடுத்து கொண்டிருந்த காவல் வீரர்கள் எல்லோரும் எழுந்து வீட்டை சுற்றி நின்று கொண்டார்கள். ஜனங்கள் வெளியே போனதும் தோட்டத்து கதவை பூட்டி கொண்டார்கள். சில நிமிடங்களுக்குள் இது நடந்துவிட்டது. எந்த கோபமும் படாமல், எந்த அதட்டலும் இல்லாமல் வீரர்கள் ஜனங்களை அப்புறப்படுத்துவதை உன்னிப்பாக கருவூர் தேவர் பார்த்தார். ஆகா, அற்புதமான படையை உங்களுக்கென்று வைத்திருக்கிறீர்களே, மிக திறமையாக செயல்படுகிறார்கள் என்று வாய்விட்டு வியந்தார். இவர்கள் தொண்டை நாட்டை சேர்ந்த வீரர்கள், உங்களுக்கு தெரியுமா குருதேவா? இவர்கள் அனைவரும் எழுத படிக்க தெரிந்தவர்கள், கணிதத்தில் வல்லவர்கள், சிற்பக்கலையிலும் ஈடுபாடு உள்ளவர்கள். ஆனால் காவல் வேலை செய்கிறார்கள். பெருந்தச்சர் சொல்ல கருவூர் தேவர் அப்படியா என்பது போல பார்த்தார். இங்கே வேலை செய்கிறவர்கள் எவரும் சிற்பக்கலை பற்றி தெரியாமல் இருக்கக்கூடாது. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு தகவல் சொல்ல இந்த காவல் வீரர்களை நான் பயன்படுத்துகிறேன். அப்போது அவர்கள் தெளிவாகவும் திறமையாகவும் தாங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை தெரிவிக்க வேண்டும். அது மட்டும் அல்லாது சிற்பிகள் எப்படி வேலை செய்கிறார்கள், என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் புரிந்து கொள்ள வேண்டும். சிற்பிகள் கல் உடைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒற்றை வரியில் சொன்னால் அதில் எனக்கு எந்த நன்மையும் இல்லை. எந்த கல்லை எப்படி வைத்து எதற்காக உடைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்த உடனேயே கண்டுபிடித்து விடக்கூடிய காவல் வீரன்தான் என்னிடம் வேலை செய்ய முடியும். கருவூர் தேவர் மாளிகைக்குள் வந்ததுமே கால் கழுவ பெரிய தாம்பாளம் வைத்து அதில் கருவூர் தேவரை நிற்க வைத்து ஒரு சொம்பு நீரை அவர் காலில் ஊற்றி நன்கு கழுவி சந்தனம் குங்குமம் இட்டு மலர்கள் தூவி வீட்டு பெண்கள் கைகூப்பி வரவேற்றார்கள். இவர்கள் இருவரும் என் மனைவியர். இது மகள், இது மகன், இது என் மாமியார். இவர்கள் பாட்டி வழி உறவு. இவர் தாய் மாமன், இவர் தாய் மாமனின் மனைவி. பெரும் குடும்பியாய் இருப்பீர் போல் இருக்கிறதே. இவர்களுக்கும் சிற்பக்கலை பற்றி ஞானம் உண்டா? இவர்கள் அனைவருமே மீன் குஞ்சுகள். நீந்த நான் கற்றுத்தரவில்லை. என்ன சொல்கிறீர்கள் பெருந்தச்சரே? பெண்டிருக்கும் இந்த வேலை தெரியுமோ? வெகு நிச்சயமாக தெரியும். ஒவ்வொரு நாள் விடியலிலும் நாங்கள் வேலை செய்யும் இடத்தை இவர்கள்தான் சுத்தம் செய்ய வேண்டும். விளக்குமாறால் சிலையை தடவி சுத்தம் செய்து நீர் ஊற்றி சிறு சிறு துகள்களையும் அகற்றி கீழே கிடக்கின்ற சிறு சிறு சில்லுகளையும் பொறுக்கி தனித்தனியாக கொட்டி ஆயுதங்கள் எடுத்து வைக்க வேண்டியது இவர்களுடைய வேலை. அப்படியென்றால் ஆயுதங்களையும் பெண்கள்தான் சுத்தம் செய்கிறார்களா? ஆம் குருதேவா என்றவர் கருவூர் தேவரை அழைத்து கொண்டு போனார். மிக பெரிய முற்றம் தெரிந்தது. இரண்டு பக்கமும் அகலமான தாழ்வாரங்கள் இருந்தன. முதல் கட்டத்தை தாண்டி இரண்டாம் கட்டத்து முற்றத்தின் வலது பக்க தாழ்வாரத்தில் திரை போட்டு மூடப்பட்டிருந்தது. அவர் கை தட்டியதும் இளம் சிற்பிகள் திரையை விலக்கினார்கள். உள்ளுக்குள்ளே ஒரு மர மாதிரி கோயில் வடிவம் பட்டு சாயால் மூடப்பட்டிருந்தது. பெருந்தச்சர் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு சில சிற்பிகளை வெளியே போகச் சொன்னார். 4-5 பேர்கள் மட்டுமே இருக்கும் பொழுது சரி என்று ஒரு இளம் சிற்பியை பார்த்து தலையசைத்தார். 15 வயது பையன் பட்டு சால்வையை உருவினான். நல்ல தேக்கு மரத்தில் கோயில் மாதிரி வடிவம் மிக நேர்த்தியாக செய்யப்பட்டிருந்தது. ஒரு மேடையில் மாதிரி வடிவம் வைக்கப்பட்டிருந்தது. 3 முழ உயரத்துக்கு கட்டடம் இருந்தது. கீழே சுண்டுவிரல் நகத்தின் உயரத்தின் அளவுக்கு ஒரு மனித பொம்மை வைக்கப்பட்டிருந்தது. மனித பொம்மையின் உயரத்தை வைத்து கட்டடத்தின் உயரத்தை பார்க்கையில் கட்டடம் மிக பிரம்மாண்டமானது என்பது தெள்ள தெளிவாக தெரிந்தது. யானை, குதிரை, ஒட்டகம், பனைமரம், தென்னை மரம் போன்ற உருவங்களும் மரத்தில் செய்து அருகே வைக்கப்பட்டிருந்தன. அவற்றின் மூலமாக கோயிலின் நீளமும் அகலமும் உயரமும் தெரிந்தது. சுவர் முழுவதும் மரச்சட்டம் அடித்து மரச்சட்டம் முழுவதும் ஆணி அடித்து திரை சீலைகள் தொங்கவிடப்பட்டிருந்தன. மறுபடியும் தலையசைக்க அந்த திரை சீலைகளை பரபரவென்று இளம் சிற்பிகள் பிரித்தார்கள். எல்லா திரை சீலையிலும் கோயிலின் குறுக்கு வெட்டு தோற்றமும் நெடுக்கு வெட்டு தோற்றமும் வரைபடமாக வரையப்பட்டிருந்தன. எதற்கும் ஆடாத கருவூர் தேவரே இந்த ஏற்பாடுகளை பார்த்துவிட்டு சற்று ஆடிப்போனார். பெருந்தச்சரே, முழு பலத்தோடு இருக்கிறீர்கள் என்று புரிந்து கொண்டேன் என்று வலது கையை தூக்கி பெருந்தச்சரின் உச்சியில் வைத்தார். உங்கள் ஆசி, சிவபெருமான் கருணை, மன்னரின் அன்பு, என்னால் இயன்றதை செய்து கொண்டிருக்கிறேன்.
ஒரு கட்டிடம் கட்டும்போது அந்த கட்டிடத்தின் பல்வேறு கணக்குகள், உயரம், அகலம் போன்றவைகள், தடுப்பு சுவர்கள் எல்லாமுமே கட்டிடக் கலைஞரின் மனதுக்குள் இருக்கும். அங்குலம் அங்குலமாக ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய சிற்பம் எப்படி இருக்க வேண்டும் என்றும் ஒவ்வொருடைய கோஷ்டமும் எப்படி இருக்க வேண்டும் என்றும் விவரித்திருக்கிறேன். மொத்தமும் எத்தனை திரைசீலைகள்? 1347 திரைசீலைகள். அத்தனையும் கோவில் பற்றிய படங்கள். இத்தனை தெளிவாக இதை செய்ய வேண்டும் என்று உமக்கு யார் சொன்னது? உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர். ஏன் அப்படி சொன்னார்? பெருந்தச்சர் பதில் சொல்ல தயங்கினார். சொல்லுங்கள், ஏன் இத்தனை படங்கள்? இது பழக்கமில்லையே. உங்களிடம் சொல்வதற்கு என்ன? மன்னர் என்னை தனியே அழைத்து போய் இந்த கோயில் கட்டி முடிப்பதற்குள் நான் இறந்தாலும் அல்லது நீ இறந்தாலும் இந்த கோயில் கட்டி முடிக்கப்பட வேண்டும். எதன் பொருட்டும் இந்த கோயில் கட்டுமான பணி நின்றுவிடக்கூடாது என்று சொன்னார். அப்படியானால் கோயில் கட்டி முடிப்பதற்குள் இறந்து விடுவோம் என்று மன்னர் ராஜராஜ தேவர் நினைக்கிறாரா? இல்லை, அப்படி நான் அர்த்தம் செய்து கொள்ளவில்லை. அசம்பாவிதம் ஏதும் நிகழ்ந்துவிடக்கூடாது, நிகழ்ந்தாலும் கோயில் பணி நின்றுவிடக்கூடாது என்பதில் அரசர் மிக கவனமாக இருக்கிறார். மன்னருக்கு எதுவும் நிகழாது. மன்னர் பலகாலம் நீடூழி வாழ்வார். மன்னர் மட்டுமல்ல பெருந்தச்சரே, மன்னருக்கு பிறகு நீயும் நெடுநாள் வாழ்வாய். இதே போல இன்னொரு கோயிலும் கட்டுவாய். நான் இன்னொரு கோயில் கட்டுவது ஒரு பக்கம் இருக்கட்டும் குருதேவா, இந்த கோயில் நல்லபடியாக முடிய வேண்டும் என்று ஆசீர்வாதம் செய்யுங்கள். நெடுஞ்சான் கிடையாக பெருந்தச்சர் விழுந்தார். அவர் விழுந்ததும் அவருடைய சீட பிள்ளைகளும் விழுந்தார்கள். இறைவன் திருவுள்ளப்படிதான் எல்லாமும் நடக்கிறது. தொடர்ந்து இறைவன் இதை நடத்தி வைப்பார். கவலை வேண்டாம். இது பற்றி எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. கேளுங்கள் குருதேவா. எனக்கு தெரிந்த விதத்தில் நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். கிட்டத்தட்ட 11 கோல் உயரம் விமானத்துக்கு 1/2 கோல் ஆழத்தில்தான் அஸ்திவாரம் அமைத்திருக்கிறோம். இது தாங்குமா? கற்பாறைகளை 8 அடி ஆழ அஸ்திவாரத்தில் நிற்க வைப்பது சரியாக வருமா? 16ஆம் திரைச்சீலையை பிரித்து வை என்று பெருந்தச்சர் கட்டளையிட்டார். ஒரு திரைச்சீலை ஆணையிலிருந்து எடுக்கப்பட்டு தரையில் விரிக்கப்பட்டது. சிறிய முக்காலிகள் சுற்றி போடப்பட்டன. நான் அஸ்திவாரத்தினுடைய பலத்தில் இந்த விமானத்தை கட்டவில்லை. வெகு ஆழத்துக்கு இந்த பூமியில் இந்த இடத்தில் அஸ்திவாரம் தோண்டவும் முடியாது. இது செம்மண் பூமி. செம்பாறைகள் நிறைந்தது. எண்ணெயில் பொரிந்த தின்பண்டம் போல பொரிந்த தோற்றத்துடன் மழை நீரை உள்ளுக்குள் விடாது செம்மண் பாறைகள் இருக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்கு பிறகு இந்த இடம் முழுவதும் பரவி கிடக்கின்றன. கோவில் கட்ட இதைவிட ஒரு அற்புதமான இடம் எதுவும் இல்லை. தஞ்சையை சுற்றி பல இடங்களில் வண்டல் பூமிதான். எவ்வளவு ஆழம் போனாலும் களிமண்ணாகத்தான் இருக்கிறது. சற்று வெள்ளை களிமண்ணாக இருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் 1/2 கோல் ஆழத்துக்கு கீழே போகவே முடியாது. நீர் ஊற்றினால் நீர் அப்படியே தேங்கி நிற்கிறது. ஒரு விரல் அகலத்துக்கு கூட நீர் உள்ளே இறங்கவில்லை. பக்கவாட்டில்தான் நீர் பரவுகிறதே தவிர பூமிக்கு கீழே போகவில்லை. ஆக இந்த செம்மண் பூமி செம்பாறை நிறைந்த கடினமான பூமி. இந்த பூமி எத்தனை கனத்தையும் தாங்கும், எவ்வளவு பாறைகளையும் ஏற்கும். 1/2 கோல் அகலமுள்ள செவ்வக வடிவமாய் கட்டப்பட்ட ஒரு சுவர் மீதுதான் விமான பலகை பலகையாக அடுக்கி வைக்கப்படும். விமானத்தின் கனம் மொத்தமும் இந்த செவ்வக சுவர் தாங்கும். மறுபடியும் சொல்கிறேன், வெறும் சுவர் அல்ல, 2 பாறை சுவர்களுக்கு நடுவே கெட்டிப்படுத்தப்பட்ட ஒரு சுவர். அதிலிருந்து இன்னமும் எத்தனை உயரம் வேண்டுமானாலும் எழுப்பலாம். ஆழ்ந்து அஸ்திவாரம் தோண்டுவதை விட அகலமாய் அஸ்திவாரம் செய்து கடினமான பூமியில் நிற்க வைத்திருக்கிறேன். அதன் மேல் பலகை கற்களால் விமானம் எழுப்புகிறேன். 10 முழம் நீளமுள்ள பலகைகள் 2 சான் விட்டு அடுக்கப்படும். அதாவது சுவர் மீது 10 முழம் முதல் பலகைகள் வைத்தால் அடுத்த 10 முழ பலகைகள் முதலில் வைத்த பலகை விளிம்பிலிருந்து 2 சான் தள்ளி வைக்கப்படும். அதாவது அந்த பலகை கருவறைக்குள்ளே 2 உள்ளங்கை அளவு நீண்டிருக்கும். இப்படி அடுக்கப்பட்ட பலகை கற்கள் உள்ளுக்குள் பாத்திரத்தை கவிழ்த்து வைத்தது போல, கூம்பான ஒரு மண் சட்டியை கவிழ்த்து வைத்தது போல தெரியும். அந்த பலகைகள் எவ்வளவு இருக்க வேண்டும், அந்த பலகைகள் விளிம்பில் என்ன உருவம் வரும், என்ன பொம்மை வரும் என்பதெல்லாம் ஒவ்வொரு வரைபடத்திலும் மிக தெளிவாக எழுதப்பட்டுவிட்டது. கல் தச்சர்களுக்கு திரைச்சீலைகள் கொடுக்கப்பட்டுவிடும். எந்த கேள்வியும் கேட்காமல் அவர்கள் திரைச்சீலையில் உள்ள வடிவத்தின்படி ஒரு நூல் கூட வித்தியாசம் இல்லாமல் செதுக்க வேண்டும். அப்படி செதுக்கப்பட்ட பலகைகளுக்கு திரைச்சீலைகளின் எண்ணிக்கை தரப்படும். அந்த பலகை கற்கள் குறிப்பிட்ட ஒரு இடத்திற்கு வர வேண்டும். குறிப்பிட்ட திசையில் சாரம் கட்டி ஏற்ற வேண்டும். குறிப்பிட்ட விதமாக அடுக்கப்பட வேண்டும்.
இங்கே கல் தச்சர்கள் 3 விதமாக பிரிந்திருக்கிறார்கள். 1 கல்லில் செதுக்குபவர்கள், 2 கொண்டு போய் கோவிலுக்கு அருகே சரியான இடத்தில் செதுக்குகிற பாறையை இறக்குபவர்கள், 3வது கல் தச்சர் அவைகளை சாரம் கட்டி ராட்டினம் கட்டப்பட்ட கயிறு மூலமாக மேலே இழுத்து சரியான இடத்தில் பொருத்தக்கூடியவர்கள். இவர்களுக்கு வேலை மாற்றம் எதுவும் கிடையாது. எந்த கல் எங்கு இருக்க வேண்டும் என்று 3ஆம் அவர் சொல்ல, அந்த கல்லை கொண்டு வந்து கொடுப்பது 2ஆம் அவர் பொறுப்பு. அந்த கல்லை செய்வது 1ஆம் அவர் வேலை. எத்தனை சிற்பிகள் இருக்கிறார்கள்? கருவூர் தேவர் கேட்டார். இப்போதைக்கு 600 பேர். குடும்பத்தாரோடு கணக்கிட்டால் 1400. இன்னும் எத்தனை பேர் வேண்டும்? சிற்பிகள் 1800ம் அவர்களுக்கு சேவகம் செய்ய ஒரு 200 பேரும் தேவைப்படும். கருவூர் தேவர் மெல்ல கவலைப்பட ஆரம்பித்தார். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 104. என்ன சேவகம் செய்ய வேண்டும்? கருவூர் தேவர் ராஜராஜ பெருந்தச்சரை பார்த்து கேட்டார். குருதேவா, வீரர்களுக்கு கொடுப்பது போல உணவு சிற்பிகளுக்கு கொடுக்க முடியாது. சிற்பிகள் அதிகாலையில் வேலைக்கு வந்து விடுவதால் இரவே உணவு தயாரித்து சூடாகவோ குளுமையாகவோ 2 விதமான உணவுகள் அவர்களுக்கு காலையில் தரப்பட வேண்டும். நடுநடுவே குடிக்க மோர், பால், பழச்சாறுகள் என்றும் சுக்கு தட்டி போட்ட வேம்பு ரசமும் தரப்பட வேண்டும். பிற்பகலில் சாப்பாடு. அவர்கள் தூங்கும்போது விசிறுவதற்கு ஆட்கள் என்று ஒரு நல்ல கும்பல் வேண்டும். மிக பணிவான கும்பல் வேண்டும். இதைவிட முக்கியமான வேலை என்ன? சிற்பிகள் எவரும் கல் தூக்க மாட்டார்கள். கல் தூக்க கூலியாட்கள் வேண்டும். கல் தூக்குவது எளிதான காரியம் அல்ல. 1 வாரம் சிரமப்பட்டு ஒரு சிற்பி செய்த பலகையை தூக்க தெரியாமல் தூக்கி எங்கேனும் மோதி உடைத்து விடலாம். அது சிற்பிக்கு மிகுந்த மனவேதனையை கொடுக்கும். எனவே விவரம் தெரிந்த மிக நிதானமான கூலியாட்கள் எங்களுக்கு தரப்பட வேண்டும். கூலியாட்களை நாங்களே தேர்வு செய்து கொள்கின்ற உரிமை எங்களுக்கு இருந்தால் நல்லது. எதற்கு இத்தனை கடுமையாக இருக்கிறீர்கள்? கொடுத்த வேலைக்காரர்களை வைத்துக்கொண்டு வேலை செய்யலாமே. இல்லை, ஒரு முறை எங்கேனும் சச்சரவு வந்துவிட்டால் சிற்பிகளின் கவனம் சிதறிப்போகும். ஒரு நூல் கூட பிசகாமல் செய்ய வேண்டிய மிகவும் மகத்தான நுணுக்கமான பணி இது. எந்த வம்பும் வழக்கும் எந்த சிரமமும் சிற்பிகளுக்கு தராது. அதையும் தவிர பெருந்தச்சர் நிறுத்தினார். சொல்லுங்கள், என்ன வேண்டும்? நாள் தவறாமல் தேவரடியார்களின் பாட்டும் ஆட்டமும் நாட்டியமும் நாடகமும் இருப்பது நல்லது. சிற்பிகள் தூங்கப் போவதற்கு முன்பு சந்தோஷமாக தூங்கப் போவது அவர்களின் வேலையை எளிதாக்கும். இதெல்லாம் மன்னருக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா? ஒரு மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மன்னருக்கு புரிந்ததாக தெரியவில்லை. வேறு யாரிடம் சொல்லியிருக்கிறீர்கள்? ஒரு கட்டு ஓலை சுவடியில் என் தேவைகளை எல்லாம் எழுதி கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயருக்கு கொடுத்திருக்கிறேன். சரி என்று சொல்லிவிட்டு கருவூர் தேவர் மெல்ல அந்த மாளிகையை விட்டு வெளியே வந்தார். பெருந்தச்சரின் ஏற்பாடுகள் அவருக்கு சந்தோஷத்தையும் கொடுத்தன, கவலையும் அளித்தன. கட்டட குறிப்புகள் எல்லாம் அற்புதம். எல்லா கணக்குகளும் மிகச்சரி. ஆனால் இவ்வளவு கற்களை எங்கிருந்து கொண்டு வருவார்கள்? எத்தனை பேர் கொண்டு வருவார்கள்? திருவக்கரை கற்கள் சிற்பங்கள் செய்வதற்கு அற்புதமானவை. அந்த நீல நிற கற்களை விட திருச்சீரபுரத்திலிருந்தும் பாண்டிய தேசத்திலிருந்தும் கொண்டு வரும் கற்கள் தாம் கட்டடம் கட்டுவதற்கு வலுவானவை. திருவக்கரையிலிருந்து கருங்கல் கொண்டு வருவதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. நடுவே பல ஆறுகள். ஆனால் பாண்டிய தேசத்திலிருந்து இங்கே வருவதற்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதும் இல்லை. பல சக்கரங்கள் கொண்ட மிக நீண்ட வண்டியில் எருதுகளையும் யானைகளையும் வைத்து இழுத்து வந்து விடலாம். எருதுகளை இழுக்க சொல்லி யானைகளை தள்ள சொல்லி பாறைகள் கொண்டு வந்து விடலாம். ஆனால் பாறைகள் சுமந்து கொண்டும் வரும் அளவுக்கு யானைகள் நடந்து போகும் அளவுக்கு உறுதியான பாதைகள் இருக்குமா? கருவூர் தேவர் யோசித்தார். யோசித்தவுடனே லேசாக சிரித்தார். ஆம், பாதைகள் போடப்பட வேண்டும். எங்கெல்லாம் கற்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் பல கிளைகளாக பாதைகள் பிரியும். யானைகள் நடக்கும், வண்டிகள் போகும், மனிதர்களும் நகருவார்கள். காடழித்து நாடாக்குவது என்பது பாதைகள் போட்ட பிறகு மிகவும் எளிதாக நடக்கும். கிராமங்கள் செழிப்புறும். சோழ தேசத்தின் கரங்கள் குமரிமுனை வரை நீளும். பாண்டிய தேசத்தின் ஒரு சிறிய வாலாட்டம் கூட இல்லாமல் அவர்களை அடக்கி வைக்கவும் அங்கிருந்து சேர தேசம் போகவும் பாதைகள் வெகு சீக்கிரத்தில் உருவாகிவிடும். இது வெறும் கோயில் கட்டுவது மட்டுமல்ல, சோழ மண்டலத்தை பலமாக்குவது. சோழ மண்டலம் விரிந்து பறந்து கிடப்பதை ஒரே கொடிக்கு கீழே கொண்டு வருவது.
பாண்டியரோ சேரரோ மறுபடியும் தாக்க முடியாமல் அவர்களை கால காலத்திற்கும் கீழே வைத்திருப்பது. தெற்கு பக்கம் பலமாகிவிட்டால் வடக்கே சாளுக்கியர்களையும் கங்கர்களையும் வழிக்கு கொண்டு வந்து பாரதத்தின் தென் பகுதியை மிக பலமான ஒரு தேசமாக ஒரே கூட்டமாக செய்து விடுவது. 100-120 வருடத்தில் இது முடிந்துவிடும். முடியத்தான் வேண்டும். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் செய்வது அற்புதமான காரியம். ஒரே ஒரு சாக்கு வைத்து கொண்டு எல்லோரையும் ஒன்றாக்க முயற்சி செய்கிறார். கங்கர்களை, ராஷ்டிரகூடர்களை, சாளுக்கியர்களை கோயிலின் பொருட்டு நெருக்கமாக சேர்க்கிறார். ராஜராஜர் முயற்சி செய்தால் போதுமா? அவர்கள் முன்னுக்கு வர வேண்டாமா? வேறு யாராவது அவர்களை இந்த மையம் நோக்கி நகர்த்த வேண்டாமா? இதற்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் இந்த காரியம் நிறைவேற வேண்டாமா? வேறு என்னென்ன உதவிகள் செய்வது? வேறு எப்படி இங்கு கட்டுக்கோப்புகளை கொண்டு வருவது? கருவூர் தேவர் ஆழ்ந்து யோசித்தார். பேசி புண்ணியமில்லை. விவாதம் செய்து விளக்க முடியாது. ஆடலும் பாடலும் கூத்தும் நகைச்சுவையும் இதற்கு உதவி செய்யும். பரத கண்டத்தில் தெற்கு பக்கம் வைணவர்கள் மிக குறைவு, சைவர்கள்தான் அதிகம். வைணவத்தை எதிர்க்காமல் சைவத்தை பற்றி பேச வேண்டும். நாட்டியம் போல ஆடச் சொல்ல வேண்டும். நாடகம் போட சொல்ல வேண்டும். இங்குள்ள புலவர்களை விட்டு சிறிய பாடல்கள் எழுத சொல்ல வேண்டும். எல்லோருக்கும் திருநீறு கொடுக்க வேண்டும். குறிப்பாய் சாளுக்கிய தேசத்திலிருந்தும் இரட்டப்பாடியிலிருந்தும் கங்க தேசத்திலிருந்தும் வந்த வீரர்களை அமைதிப்படுத்த வேண்டும். ஜெயித்து விட்டோம் என்று அலட்டி கொண்டிருக்கின்ற சோழ வீரர்கள் ஒரு பக்கம், மிக பெரிய கல் கட்டடம் கட்டப்போகிறோம் என்று இருமாந்திருக்கிற கல் தச்சர்கள் ஒரு பக்கம், வெவ்வேறு தேசத்திலிருந்து ஆட அதை மன்னர் பார்க்க மன்னர் பணி செய்ய அழைத்திருக்கிறார்கள் என்று கர்வமாக வந்திருக்கின்ற தலைக்கோழிகள் என்ற ஆடல் மகளிர் ஒரு பக்கம், அடிமை வீரர்கள் ஒரு பக்கம். 4-5 குழுக்களாக இந்த இனம் பிரிந்து கிடக்கிறது. இவர்களை ஒன்றாக்க வேண்டும். இவர்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக போக சொல்லித்தர வேண்டும். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு இதை பற்றி விளக்க வேண்டும். இந்த இணக்கம் அற்றுப்போனால் கோவில் வேலை சிரமமாக இருக்கும் என்று விளக்க வேண்டும். கருவூர் தேவர் மெல்ல விடை பெற்று கொண்டு மாளிகையிலிருந்து கீழே இறங்கி மறுபடியும் கோயில் கட்ட இருக்கின்ற புல்வெளி நோக்கி போய் அங்கு அமைதியாக நின்றார். வலப்பக்கம் குளக்கரைக்கு அருகேயுள்ள தென்னந்தோப்பிலிருந்து பெரிய ஆடல் பாடல் ஆரவாரம் கேட்டது. இடது பக்கத்திலிருந்து சிற்றுளிகள் இடைவிடாது ஒலிப்பது கேட்டது. கிழக்கு பக்கத்திலிருந்து பெண்களின் குரலும் குழந்தைகளின் குரலும் வாசனை புகையும் தேவரடியார்களின் வீட்டிலிருந்து வருவது தெரிந்தது. சமையல் நடந்து கொண்டிருக்கின்ற வாசனையும் வந்தது. வடக்கே சோழ வீரர்கள் குதிரைகளோடு அலைந்து கொண்டிருந்தார்கள். 4 திக்கிலும் 4 விதமான குழுக்கள் இருக்கின்றன. இவை 4ம் ஒன்றிணைந்து இந்த மேட்டிற்குள் நின்று விரற்கடையாக கோயிலை எழுப்ப வேண்டும். இடையராத பணி நடந்தால்தான் 4 அல்லது 5 வருடத்துக்குள் அந்த மாதிரி விமானம் கட்டி முடிக்கப்படும். இவர்களை ஒன்றிணைக்கின்ற வேலையை மன்னரும் தேவரடியாரும் செய்ய வேண்டும். தேவரடியார்களை பார்ப்பதற்கு முன்பு இந்த சாளுக்கிய வீரர்கள், கங்கபாடி வீரர்கள், பிடித்து வரப்பட்ட ராஷ்டிரகூட வீரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்து விடலாம். மெல்ல மேற்கு நோக்கி கருவூர் தேவர் நடந்தார். ராஜராஜர் நினைத்திருந்தால் இமயமலை வரை போய் தொட்டுவிட்டு திரும்பி இருக்கலாம். அத்தனை படைகளோடும் வடக்கே போய் பல மன்னர்களை ஜெயித்தும் இருக்கலாம். ஆனால் ராஜராஜனுக்குள் ஏதோ மனமாற்றம், போர் வேண்டாம் என்கின்ற ஒரு அலுப்பு. கை கால் வெட்டப்பட்டு துடிப்பதும், அவர் சரிந்து விழுவதும், நெஞ்சு குத்துப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடப்பதும் அவனுக்கு அருவருப்பை கொடுத்து விட்டன போலும். ஒரு உயிரை தனக்கு கொல்ல உரிமை இல்லை என்கிற எண்ணம் வந்துவிட்டது. இது எல்லோருக்கும் ஒரு வயதில் ஏற்படும். உடம்பு தளரும் பொழுது மற்ற உடம்பு பற்றிய துக்கம் எழும். தன் மரணம் பற்றி யோசிக்கும் பொழுது மற்றவர் மரணம் பற்றி கருணை ஏற்படும். ராஜராஜனுக்கு வயதாகி வருகிறது. வயதாவது மட்டுமல்ல, வேறு ஏதோ உள்ளுக்குள் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மாற்றம் அவனுள் ஏற்பட்டதால் சிவாலயம் கட்ட வேண்டும் என்ற எண்ணமும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த கோயில் கட்டுவது இப்போதைக்கு இந்த தேசத்துக்கு மிக சிறப்பானதொரு விஷயம். கங்கர்களும் ராஷ்டிரகூடர்களும் சாளுக்கியர்களும் பொத்தொப்பி நாட்டை சேர்ந்தவர்களும் நுளம்பபாடி ஆட்களும் பெரும்பனப்பாடி தமிழர்களும் திருமுனைப்பாடி வீரர்களும் பாண்டியர்களும் சேரர்களும் ஒன்று சேர்ந்து இந்த மிக பெரிய ஆலயம் அமைக்க, இதை வந்து பார்க்கின்ற ஜனங்கள் சோழ நாடு தமக்கு அந்நியமில்லை என்று தெளிவாகி, நாம் ஒரே மொழியை பேசுகிறோம், ஒரே இறைவனை வணங்குகிறோம், ஒன்றாக இருப்போம் என்ற நிலையும் ஏற்படலாம். அந்த நிலை ஏற்படுமா? இறைவன் அருளால் நிலைத்து நிற்குமா? கருவூர் தேவர் ஆழ்ந்த சிந்தனையோடு அந்த தென்னந்தோப்புக்குள் நுழைந்தார்.
மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.